ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த ஓஎம்ஆர் அப்டேட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். நான் என்ன இதுன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்கள் டவுட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பாக எல்லாருமே கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டை கம்பல்சரி பண்ணால் மட்டும் தான் உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ ஆதார் கார்டு எப்படி என்ட்ரு பண்ணலாம் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டில். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நேம் வந்து மாறி இருக்குது, அட்ரஸ் மாறி இருக்குது, நான் என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மக்களே, ஆதார் கார்டில் உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் வந்து மாறி இருக்கலாம், ஆனால் ஆதார் நம்பர் வந்து மாறாது. சரிங்களா? ஸோ நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்கள் இனிஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பேர் ப்ராப்ளமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இ-சேவை மையத்தில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இ-சேவை மையத்தில் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் டிலே ஆகலாம். அதனால் யாரும் வந்து வெயிட் பண்ணாமல் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. நம்பர் கண்டிப்பாக மாறாது. ஓகேவா? ஸோ அதை வந்து பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரல அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பின்னாக்கா வெப்சைட் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. உங்கள் மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஆதாரை வந்து கொடுக்கும்போது மெயில் ஐடியும் நம்ம கொடுத்துருப்போம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியிலும் ஓடிபி வந்துச்சு, ஃபோன் நம்பர்லேயும் வந்துச்சு. ஸோ மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஓடிபி திரும்ப ட்ரை பண்ணி வரல அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு கம்பல்சரி இப்போயே வேணுன்ற மாதிரி அங்கே கேட்டு வந்து வாங்கிடுங்க. ஓகேவா? அதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஆதார் கார்டை கம்பல்சரியாக லிங்க் பண்ணிவிடுங்க. ஓடிஆர் வரலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டுருங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னென்னு சொல்கிறேன் பார்க்கலாம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறேன், என்னென்னு வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக வந்து படித்து பார்க்க சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் நம்பர் 2. ஓகே, பகுதி 2. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பார்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் ஷீட் கையில் வந்த உடனே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோங்க. ஓகேவா? உங்கள் இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அப்பா இருக்குது அப்படின்னா அங்கே வர ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதான் வந்து பின்னாக்கா செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ளூ வந்து கிடையாது, ஜெல்லும் கிடையாது. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க் பென்னோ, அதே மாதிரி பென்சிலோ, ப்ளூ பென்னோ, ஜெல் பென்னோ கிடையாது. பிளாக்கு, இங்கு, பால் பாயிண்ட் பென், ஓகேவா? அது மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் சைன் எனிவேர் இன் பார்ட் 1. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து பார்ட் 1. இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே நீங்கள் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ட் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா யாருமே எங்கேயுமே நீங்கள் சைன் பண்ணக்கூடாது, பொறுமையாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்லி ஆஃப்டர் அஃபிசிங் யுவர் தம் இம்ப்ரெஷன் கிளியர் யுவர் தம் நீட்லி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட் 1ல் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன். ஓகேவா? அதை பின்னாக்கா இடது கை பெருவிரல் ரேகை நம்ம வந்து பின்னா இங்கே வந்து வச்சாகணும். நம்ம சைன் போடக்கூடாது. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து யாரும் வந்து பின்னாக்கா மெஹந்தி வந்து வைக்காதீங்க. நீங்கள் மெஹந்தி வச்சிங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரெஷன் வந்து பின்னாக்கா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அவங்க செல்லுபடியாகாமல் போகலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி யாரும் வந்து கையில் வந்து மருதாணி வச்சுருக்காதீங்க. பாய்ஸும் பாதிக்க அப்படின்னா கையை வந்து நீட்டாக வந்து வச்சுக்குவாங்க. நம்ம தம்பு இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டில் தம்பு வந்து கொடுத்துருப்போம், அதை இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து பார்ட் 1ல் யாருமே வந்து பின்னா சைன் போடக்கூடாது, தம் மட்டும் தான் வந்து வைக்கணும். ஓகேவா? அதுவும் லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் யாரும் வைக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் டைம் வந்து கொடுப்பாங்க. நம்ம யாரும் அவசரப்பட வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டு நாட் மேக் எனி ஸ்டே. அதாவது அப்படின்னாக்கா இந்த பார் கோடு ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடாது, கிறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2ல் ஓகேங்களா, புக்லெட் நம்பர். ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் கொடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் இங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற நம்ம வந்து பின்னாக்கா ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6னா இங்கே வந்து பின்னா 1, இங்கே 2, இங்கே 3 நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நார்மல் விஷயம் தான், புதுசாக கிடையாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கா செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் வந்து பின்னாக்கா புதுசாக ஒன்று பார்த்துருப்பீங்க, டவுட் வந்திருக்கலாம். என்ன அப்படின்னாக்கா இதை பொறுத்த வரைக்கும் ABCDE வந்துருக்கு. கொஸ்டின் பேப்பரில் 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகே, ABCD 4 மட்டும் தான் இருக்கும். ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் பிளாங்காக விடக்கூடாது. நீங்கள் பிளாங்காக விட போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பின்னாங்க ஃபில் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா?
ஏபிசிடி 4 ஆப்ஷன் வந்து ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆன்சர் தெரியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். நன் ஆஃப் தி அபோவ்க்கு ஈயை வந்து ஃபில் பண்ணிடாதீங்க. ஆன்சர் தெரியல பிளாங்காக விட போகிறீங்கன்னா அங்கே ஈயை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? திரும்ப நான் சொல்கிறேன், பிளாங்காக ஒரு கொஸ்டின் நீங்கள் விட போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நன் ஆஃப் தி அபோவ்க்கு ஃபில் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அடிப்பேனாக்கா எத்தனை ஏ நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சி, எத்தனை டி. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 200 கொஸ்டின் வந்து இருக்கு இல்லையா? அந்த 200ல் பார்த்தீங்கன்னா 50 ஏ வந்து போட்டிருக்கீங்கன்னா இங்கே வந்து பின்னாக்கா நீங்கள் வந்து 50 அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணி ஆகணும். 50 பினா 50 நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 5 இங்கே 0 அப்படின்னா மாதிரி நீங்கள் வந்து பின்னாக்கா ஷேட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 60 சி அப்படின்னா இங்கே 60ன்னு போடணும். இங்கே 6 இங்கே வந்து பின்னாக்கா 0 நீங்கள் ஷேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இதுக்கு டைம் கொடுப்பாங்க, டைம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. யாரும் ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க. ஓகேவா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10 to 1 o'clock இருக்கு இல்லையா? டைம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஷேட் பண்ணுங்கள், நடுவிலே பண்ணிடாதீங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணாததுக்காக நான் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நான் கொடுப்பேன் குரூப் 1 எக்ஸாமுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டாம், அங்கே வர ஸ்டாஃப் வந்து பண்ணிப்பாங்க. உங்களோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 3 தான். ஓகேவா? செக்ஷன் 2ல் கொஷின் புக்லெட் போட போகிறீங்க. செக்ஷன் 3ல் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி போட போகிறீங்க. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போட்டுப்பாங்க, நீங்கள் வந்து போட வேணாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இங்கே வந்து போட்டு ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தம் இம்ப்ரெஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து போடுவீங்க, கையெழுத்து போட மாட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைனை வந்து போடணும். ஓகேவா? இவ்வளோ தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை வேறு எதுவும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போனாக்கா யாரும் வந்து பயப்பட வேண்டாம். நார்மல் விஷயம் தான். ஏபிசிடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக விட போகிற கொஸ்டின் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அது எப்படி பிளாங்காக விடணும் லாஸ்ட்டாக வீடியோ வந்து போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணி ஆகணும். ஓடிஆர் வரல அப்படின்னா பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து இப்போனாக்கா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க, யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் இன்னும் நான் வந்து பார்க்கல. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.